நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 662வது வீடியோ. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ஒவ்வொரு நாமாவளிக்கு உண்டான மீனிங் பார்க்குறோம். மீனிங் தெரியும், அது இந்த நாமாவளி சொல்லும் போதே நமக்கு புரிஞ்சிடும் என்னண்டு. இருப்பினும் அந்த உரையாசிரியர்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. ஒவ்வொருத்தையும் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கு டிஃபர்ஸ் பர்சன்ட் பர்சன். இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்ததுன்னா, சாய்ராம் வீராசாமி ஒருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கார். அவருக்கு இப்போ சென்னையில் ஒரு வீடு இருக்குது. பையன் அவர் டி நகரில் இருக்கா. அவர் என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தார். மாமா உங்களை லாஸ்ட் டைமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்தார். கையில் புத்தகத்தை கொடுத்தாரு. கையில் திஸ் இஸ் அ புக்கு, ஸ்ரீ லலிதா. இது டாக்டர் சுதா சேஷேகன். ரொம்ப அமைதியான பெண்மணி. அவள் வெறும் அறிவு சார்ந்த பெண்மணி, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவள். அவள் சொல்லும்போதே ரொம்ப கேட்குற மாதிரியே இருக்கும். அதாவது மனத்துக்கு இனிமையாகவும் ரம்யமாகவும் ரொம்ப பெரிய சூத்திங் வேர்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். அவளால் எழுதப்பட்டக்கூடிய இந்த உரை இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு உண்டான மீனிங் இந்த புத்தகத்தை கொண்டு கொடுத்தார். மாமா இதை யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும்னார். சரி, ஒரு கிளான்ஸ் இதையும் பார்த்துட்டுருக்கேன். பட் இது ஆல்ரெடி என்ன இதில் என்ன பிரச்சனைனா, நம்பரிங் போடல அதில். சரி, எனக்கு நம்பரிங் கொஞ்சம் வேணும். சரி, அதை படிச்சுட்டு இந்த 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 இதுவே நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், நம்பரிங் இல்லாதனால. சார், இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான நம்பர் போட்டால் தான் நம்ம வி கேன் பை வேர்டு. இப்போ 40 நாமாவளி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 41லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்திரகோப பரிஷத்தை ஸ்மரதூணாபஜங்கிதா, ஸ்மரதூணாபி ஜங்கிகா. மின்மணி பூச்சிகளால் மொய்க்கப்பட்ட மன்மதனுடைய அம்புரா துணிகளை ஒத்த கணுக்கால்களை உடையவள். அம்புரா துணின்றது மேலே விரிஞ்சு கீழே குறுகியும் வருவது. அது எந்த அம்புரா துணி? மன்மதன் வச்சுட்டு இருக்கிற அம்புரா துணி. அதில் அம்புகளை போட்டிருப்பான். எப்படி இந்த கூர்மையான பாகம் கீழே போயிடும், மேலே ரக்கையான பாகம் மேலே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்படி தொட்டால் கையை அறுத்தணும். ஸோ அந்த அம்புகள்லாம் கீழே நோக்கி. அந்த அம்புகள் என்ன செய்யறதுன்னா, அம்புரா துணியிலேருந்து கீழே பேசாகி கீழே போய் நீட்டின்னு இருக்கான். அதுதான் அம்பாளுடைய கால் நகவிரல்கள் சொல்லப்படுறது. கால் நகவிரல்கள்லாம் அவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்கு. இது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்க என்னென்னா, தேவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணும்போது அம்பாளுக்கு அவள் கிரீடமெல்லாம் பட்டு 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 அந்த நகத்துக்கு பாலிஷ் பண்ண மாதிரி ஆகிடுதுன்னு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே இதுதான் அர்த்தம். மென்மணி பூச்சிகளால் மொய்க்கப்பட்ட மன்மதனுடைய அம்புரா துணிகளை ஒத்த கணுக்கால்களை உடையவள். அம்புரா துணி என்பது அம்புகளை வைத்துக் கொள்வதற்கான வீரர்களால் அறியப்படும் ஒரு சாதனம். இது கீழே சிரித்து மேலே சற்று பெருத்து காணப்படும். தேவியின் இரு கணுக்கால்களும் செம்மையுடன் இறுகி காணப்படுவதால் இந்த தோற்றம் இரவில் காணப்படும் மின்மினி பூச்சிகளால் பதிக்கப்பட்டு அழகுடன் விளங்கும் மன்மதனுடைய அம்புரா துணி போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்து 42வது நாமாவளி கூட குல்பா. தசைகளின் இறுகிய தசைகளால் மறைக்கப்பட்ட கணுக்கால்களை உடையவன். அதாவது மேலே பெருத்து அம்புரா துணியில் மேலே பெருத்து கீழே சிறுத்து அம்மா இருக்கு. குல்ப என்ற சொல்லுக்கு கணுக்காலை சுற்றி உள்ள அழுத்தமான சதை பகுதியை ஆடு சதை என்று அழகிய வலுவுள்ள கணுக்கால்கள் என்று பெயர் சொல்லியிருக்கு. அடுத்தது 43வது நாமாவளி கூர்ம பிருஷ்டு ஜெயிஷ்டு பிரபதாம்பிதா. ஆமையின் முதுகை வெல்லும் புறங்கால்களை உடையவள். இதில் ஆதிசங்கரே சொல்கிற, அம்மா உன் கால் எப்பேற்பட்ட கால், இது ஆமை ஓடு ரொம்ப கடினமானது, அதுக்கு எப்படிமா போய் ஓமையாக சொல்கிறான்னு கேட்குற ஆதிசங்கரர். ஆனால் இங்கே தான் சொல்லியிருக்கு, கூர்ம பிருஷ்டு ஜெயிஷ்டு பிரபதாம்பிதா. உத்தம ஜாதி பெண்களின் புறங்கால்கள் வளர்ந்து உயர்ந்து குவிந்து விளங்கும். எனவே வேறு ஓமை இல்லாததால் ஆமையின் முதுகை சொல்லியிருக்கா. வேறு ஓமை சொல்ல முடியல. இப்படி இப்படி இருக்கு, கான்வெக்ஸாக இருக்கு. இதே கருத்தை சௌந்தர லகரியில் 88வது ஸ்லோகமும் இது ஓமையை முற்றும் பொருந்தாதது என்று வெளிப்படையாக காட்டுகிறது. எப்படிமா சொல்கிறான்னு கேட்குற ஹரிசங்கர். அதில் 44 நகதீதி சஞ்சன்ன நமஜன தமோ குண.
தன்னுடைய பாத நகங்களின் காந்தியினால் தன்னை வணங்குபவர்களின் தமோகுண அஜ்ஞானமான இருட்டை போக்குவள். லலிதாச நாமத்தில் கடைசியில் வரும் அஜ்ஞான துவாந்த தீபிகாண்ட, அஜ்ஞானம் என்னும் இருளை போக்கும் ஒளி விளக்காக அம்பாள் திகழறான்னு பின்னாடி வருது. இங்கே சொல்லியிருக்கா, நகரீது அஞ்சன்ன நமஜன தமோ குண, தன்னுடைய பாத நகங்களின் காந்தியினால் அஜ்ஞானமான இருட்டை விளக்கி ஒளியை பெருக்கிறான்னு வருது. பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்களும் அம்பாளின் சரணங்களை வணங்கும் போது அவருடைய கிரீடங்களின் காந்தி பாத நகங்களின் காந்திக்கு எதிராக தோன்றுகிறது. பாத காந்தியை ஜெயிக்க முடியாமல் கிரீடங்களின் ஒளியும் தேவர்களின் ஒளியே சென்று அங்கு உரையும் அஜ்ஞானம் என்ற இருட்டை போக்குகிறது. அம்பாளுடைய அந்த பாத ஒளி அப்படி செய்கிறதுன்னு சொல்லப்படுறது. நகங்களின் ஒளி வணங்கும் தேவர்களின் தலையில் படுவதாலேயே அறியாமையாகிய இருட்டை போக்குகின்றது. தேவர்களுக்கு மட்டுமில்லாமல் வணங்கும் யாவருக்கும் நமக்கு அதே கதியா நம்மளை அம்பாளை சரணடையும் போது நம்மளுடைய இதெல்லாம் போயிடுறது, அஜ்ஞானம்னு போகிறது சொல்லப்படுறது. அடுத்தது 45வது பதத்தய பிரபாஜால பராக்கிருத சரோருக, தன் இரு பாதங்களுடைய காந்தியினால் தாமரை பூவை வென்றவள் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவாக சுந்தரமான ஸ்ரீ புருஷர்களின் அவயங்களின் முகம், பாதம், கண்கள் இவற்றுக்கு தாமரையை ஊமையாக கொள்வது. விஷ்ணுவை சொல்லும்போது தாமரை கண்ணன் சொல்கிறாங்க. இலக்கிய மரபு ஒளி, மென்மை, அழகிய அமைப்பு, இனிமையான தோற்றம் இவை தாமரைகளின் சிறப்புகள். தேவி திருவடிகளில் இவைகளுடன் இன்னொரு விசேஷமான அம்சமும் கூடியிருக்கிறது. தாமரை மலர் அன்றளந்து அன்றே வாடும் தேவியின் பாதங்களும் நித்தியமாக எப்பொழுதும் வாடாமல் ஒளி வீசி கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுறது. பதத்தே பிரபாஜால பரால சருக, இது 45வது நாமாவளி. 46 சிங்கார மணிமஞ்சீரம் ஸ்ரீபதாம்புஜ, சப்தக்கின்ற மணிகளை உடைய சிலம்புகளால் அலங்கரிக்கப்பட்ட திருவடியை உடையவள். அவளுடைய இது சவுண்டு வருது இந்த பாத சிலம்புலேருந்து. திருவடிகள் இறந்திருக்கும் சிலம்புகள் ரத்தன பரல்களை உடையவை. எனவே மென்மையான இனிமையான ஒலியை அவைகள் ஆடும்பொழுது எழுப்புகின்றன. இந்த சிலம்புடன் கூடிய தேவியின் சரணகமலங்களுக்கு ஷீயை சேர்க்கின்றது. சிங்கான என்ற பதப்பிரயோகம் உண்டு. அதுக்கு பத பொருள் சொல்லியிருக்கா. சிங்கான மணிமஞ்சீரம் ஸ்ரீ பதாம்புஜம். அடுத்து 47 மராளி மந்தகமன, பெண் அன்னம் போல் மெதுவாக நடையை உடையவள். அன்னத்தின் நடை மென்மையானது, அழகானது. அதே சமயம் அதிலும் ஆண் ஹம்சத்தை விட பெண் ஹம்சத்தின் நடை லலிதமானது. எனவே பெண் அன்னத்தின் நடையை அம்பாளுக்கு ஒப்பிடுறார். யாக குண்டத்தின் வெளியே போந்து தன்னை நோக்கி நடந்து வரும் தேவியின் அழகில் யாவரும் வசமிந்து நிற்கின்றனர். தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஷிரக்கனி குண்ட சம்பூதா தேவகாலி சமுத்தியதான் நம்ப வரா இல்லையா. வரும்போதே அப்படிதான் வரா. இவ்வளோ பெண் அண்ணம் நடந்து வரா மாதிரி வராலாம். இடுப்புக்கு கீழே உள்ள தேவியின் உடற்பகுதி 4 அக்ஷரம் உள்ள சக்தி கூட வடிவமானது. அதாவது நாமம் 87 to 39 நாமம் முதல் 47 வரை சக்தி கூடலின் வர்ணனை. அது 48வது நாமாவளி. மகா லாவண்ய சேவதிக்கு, அழகுக்கெல்லாம் ஒரு களஞ்சியம் அல்லது பெட்டகமாக இருப்பவள். இந்த பெட்டகம் சொல்லும்போது இதில் எழுத்தா திருசதியிலே இந்த பெட்டகம்ன்றது பேடகமணின்னு வரும். அதில் அம்பாளின் பேரழகு ஏழு இணை கிடையாது. எல்லா அழகுகளும் ஒன்று சேர்ந்து திரண்டு அமைந்த அழகுக்கெல்லாம் ஒரு பெட்டகமாக அம்பாள் வழங்குகிறாள். அடுத்தது சர்வாருணா, தன்னுடைய சரீரம், வஸ்திரம், ஆபரணம், புஷ்பம், காந்தி எல்லாமே சிவந்த நிறத்தை உடையவள். இது 49வது நாமாவளி. சர்வாருணா அக்னி குண்டத்தில் தோன்றியதால் மட்டுமே ஏற்பட்ட செந்நிறம் இல்லை, அவள் எல்லாமே செந்நிறமானது. அம்பாள் எல்லாமே ஷேப்பு. அதான் கூட ஒரு இடத்த சொல்கிற ஆதிசங்கரர், சிவன் இது புன்னார் மேனியை புதுத்தோலை அரைக்க சேர்த்து சொன்னாலும் சிவன் சுத்த ஸ்படிக ரூபாயாம், கிராஸ் மாதிரி இருக்கார், பியூர் ஒயிட்டாக இருக்கார். அம்பாளுடைய இந்த சகப்புக்கான காந்தி அவரோட சேர்ந்ததுனால அவரையும் ஷேப்பாக்கிறான்னு வருது. 50வது நாம அனவத்தியாங்கி, குறை ஒன்றும் இல்லாத அங்க அமைப்பை உடையவள்.
சில பேர் பார்க்கலாம் இடுப்பு வரைக்கும் இடுப்பு கீழே ரொம்ப பெருத்து இருக்கும், நல்லா இருக்காது அது. ஸோ அம்பாள் வந்து எல்லாமே அளவுக்கு எடுத்த மாதிரி கரெக்டாக இந்த கரெக்ட் ஃபிகர் மாதிரி இருக்கா அம்பாள். இந்த சரபான பெருத்திருக்கு, இடை சிறுத்திருக்கு, அப்புறமா வந்து ஒரு அளவுக்கு பெருத்து அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி கணுக்கால்கள் வந்து அம்புரா துணி போல இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பாகமும் அது மாதிரி சொல்லப்படுறது. சரீரத்தில் பாதாதி கேசாந்தமாகவும் கேசாந்தி பாதமாகவும் எந்த குறையும் இல்லாத அங்க அமைப்புகளுக்கு காண்போருக்கு ஆனந்தத்தை அள்ளி வீசுகிறது. ஷர்வாபரண பூஷித, ஷர்வ ஆபரண பூஷித, எல்லா ஆபரணங்களும் அலங்கரிக்கப்பட்டவள். 51ஆம் நாமாவளி. தேவி அணியும் பல ஆபரணங்கள் சூடாமணி முதல் பதாங்குலியம் வரை கல்பசூத்திரம், காளிகா புராணம் முதலியவற்றில் கூறப்பட்டுள்ளது. அதில் நிறைய எந்தெந்த நகையெல்லாம் அம்பாள் போட்டிருக்காங்க. இதிலெல்லாம் கல்பசூத்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கு. எல்லா சர்வ ஆபரணங்களும் பூஷிதா, அலங்கரிக்கப்பட்டவள். இன்னொரு வகையில் ஆபரணங்கள் பூஷிதா என்றால் அலங்கார பொருளாகும் தன்மையை அடைகின்றன. அவள் தேவி என்னும் எவளால் எல்லா பொருள்களும் அலங்கார பொருளாக தன்மை அடைகின்றனவோ அவள் தேவி என்னும் பொருள் கொள்ளலாம். இதே நாமாவளி திருசதியிலும் சர்வ ஆபரண பூஷிதா, சர்வாபரண பூஷிதா என்றும் வருகிறது. இதுவரை அம்பாளின் ஸ்தூல ரூபத்தை கேசாதி பாதமாக வர்ணித்துவிட்டு அம்பாளின் இருப்பிடம் வர்ணிக்கப்படுது அடுத்த நாமாவளியில். 52 சிவகாமேஸ்வரங்கஸ்த, தன் பர்த்தாவான சிவகாமேஸ்வரனுடைய இடது மடியில் வீற்றிருப்பவள். காமன் என்றால் அழகானவன், சிவன் என்றால் மங்களகரமானவன், ஈஸ்வரன் என்றால் எல்லாவற்றையும் தன்னிஷ்டப்படி ஆள்பவன். காம ஈஸ்வரன் அப்படி வருது. விரும்பிய ரூபத்தை எடுக்கக்கூடியவன் என்று ஒரு அர்த்தம். காமனை விட சௌந்தரியத்தில் அதிகமானவர் என்பதாலும் காமேஸ்வரர். பிருகதாரணி உபநிஷத்திலும் ஆத்ம வேதாந்த ஆசிதேக ஏவ சோகாமயத்து என்ற வாக்கியங்களால் ஜகத்தை சிருஷ்டி பண்ண விரும்பிய ஈஸ்வரருக்கு காமன் என்று பெயர். சிவகாமேஸ்வரங்கஸ்த, சிவகாமேஸ்வரன் சாதாரணமான ருத்ரன் மன்மதன் என்ற பொருளில் கூறப்பட்டது அல்ல, பரம்பொருளின் இச்சாசக்தியே தான் அதுன்னு சொல்லியிருக்கு. அந்த சிவகாமேஸ்வரன் இடது மடியில் அம்பாளை உட்காந்துருக்கான்னு வருது. சிவா வந்து இப்போ சிவான்றது பெண்மையை குறிக்கிறதுங்க. சிவனது மனைவியானதால் சிவா என்று சிவனுடன் அபிமின்னமானவள், அது சேர்ந்தவள். மங்களமே உருவமானவள், மங்களத்தை தருபவள், பரபிரம்மத்தின் இச்சா வடிவமானவள், மோட்ச வடிவானவள். அம்பாளிடத்திலேயே எல்லாம் லயிக்கிறது. பரமேஸ்வரனுக்கு பிருத்திவி, ஜலம், தேஜஸ், வாயு, ஆகாசம், சூரியன், சந்திரன், ஜீவன் என்ற 8 வடிவங்கள் உண்டு. இவற்றில் வாயுவாகிய ஈஸ்வனுக்கு சிவனுக்கு ஈசான் என்று பெயர். அவருடைய பத்தினி பேர் சிவா. அந்த வாயுவின் பத்தினி என்று கொள்ளலாம். அதாவது பரமேஸ்வரனே வந்து சிவா என்று வருதுன்னா அவர் வாயுவாகவும் இருக்கார். அவருடைய பத்தினி சிவா. அடுத்து 54 சுவாத்தியின வல்லப்ப, தன் வசப்பட்ட அன்புமிக்க நாயனை உடையவள். சிவனது சக்தி தேவி. சக்தி என்பது குணம், அதாவது குணம் தனித்து நிற்க இயலாது, அது பொருளை சார்ந்துதான் இயங்கும். அது சிவன சக்தி சேர்ந்தாதான் இயங்க முடியும்னு சொல்லப்படுறது. சிவனை சேர்ந்து அவனுக்கு அடங்கியே இருப்பாள் என்றே ஆகும். ஆனால் வாஸ்தவத்தில் சிவன் இவளுக்கு பயப்பட்டவர். தனது இயக்கங்களுக்கு தேவியின் உதவியை இப்பொழுது நாடுபவர் என்றெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம். அதாவது புருஷ சக்திக்கு உட்பட்ட தேவதையாக இருந்ததுன்னா அதுக்கு கச்சை இருக்காது. சிவன் கோவில் அம்பாளுக்கு எதுவுமே பிரா இருக்காது. இப்போ இது பாருங்க, இப்போ பெருமாள் இருக்கார். பெருமாளுடைய பலபாகத்தில் மகாலட்சுமி இருக்கா, அவள் தனி சக்தி, அவள் கச்சை கட்டிட்டு இருப்போம். பூமாதேவி அவளுக்கு உட்பட்ட சக்தி, அவள் கச்சை அணிய மாட்டாள். அதே மாதிரி வெள்ளி தேவயானை முருகருக்கு அடங்காத சக்தி, அவள் தனி சக்தி வெள்ளியம்மை. தேவசேனா அவருக்கு அடங்கிய சக்தி, அவளுக்கு கச்சை இருக்காது. இதெல்லாம் பார்க்கணும். சிவன் கோவிலில் பார்த்தாங்கன்னா அபிஷேகம் படத்துக்கு முன்னாடி டெஃபினெட்லி நோட்டீஸ் தட்ட பார்க்கலாம். பழக்கத்திலும் சிவனே என்று ஒன்று செய்யாமல் இருன்னு சொல்கிறோம். யாருடைய அருளினாசிரிகள் பதிகளை அடைகிறார்களோ
அவள் சுகன்யை சேவனவரை அடைந்ததும், சசிதேவி இந்திரனை அடைந்ததும், ருக்மிணி தேவி கிருஷ்ணனை அடைந்ததும் தேவியின் வெளிப்பட்டதாலும் அவள் தேவியினுடைய அனுகிரகத்தின் மூலமாக அவளுக்கு நல்ல ஆம்படையாக கிடைச்சான்னு வருது. அவள் இஷ்டப்பட்டபடியே கல்யாணம் நடக்கிறது. அவருக்கு அடங்கியவளாக இல்லாமல் சுதந்திரமாக இருப்பதாயினும் பரமேஸ்வரது அன்பு மனைவி சுவாத்தியன சுதந்திரம் உள்ளவள் என்று அர்த்தம். சுவாத்தியன வல்லப்பா. தேவியின் இருப்பிடத்தை கூறத் தொடங்கிய வாக்தேவதைகளை முதலில் சிவகாமேஸ்வரனுடைய வடிவை கூறிவிட்டு பின் அவருடைய வாசஸ்தலங்களை கூறுகின்றனர். 55வது நாமாவளி. சுமேருமத்த சிங்கஸ்த. மேரு பருவத்தின் நடுவிலுக்கு சிகரத்தில் ஒரு இடத்துல பார்க்கடல்னு சொல்கிறான். அது எங்கேயோ இருக்கு. மேரு பருவம் இமயமலையெல்லாம் தாண்டி இருக்க மாதிரி சொல்கிறது. அங்கே ஒரு தனி வாசஸ்தலம், அம்பாளுக்கு 2 வாசஸ்தலம் இருக்கு. மேரு பருவத்தின் மேலே சுமேருமத்த சிங்கஸ்த, அங்கேயே சுதாசாகர மத்தியஸ்த, அது வேற தனியாக இருக்கு. சுமேரி என்ற தங்கமலை உலகை தாங்கும் ஆதாரமாய் உள்ளது. இதன் மத்தியத்தில் ஒரு முக்கோணம் போல் 3 சிகரங்கள் உள்ளன. இந்த சிகரங்களுக்கு நடுவே அவற்றை விட உயர்வாக 4வது சிகரம் உள்ளது. அது ஸ்ரீநகரம் சொல்லப்பட்டிருக்கு. 56வது நாமாவளி. ஸ்ரீமன் நகர நாயிகா. ஸ்ரீநகரத்தின் நாயகி. ஸ்ரீநகரம் என்பது ஸ்ரீமத் லட்சுமி வித்யா நகரம் எனும் தேவியின் இருப்பிடம். அதன் அதிபதி. இந்த நகரம் 2 இடங்களில் இருப்பதாக சொல்லப்பட்ட முன்னாடி பார்த்தாச்சு. ஸ்ரீமன் நகரம் என்பது ஸ்ரீசக்கரம் என்றும் பொருள் கொள்ளலாம். எனவே ஸ்ரீசக்கர நாயிகா என்ற பெயர் இவ்வாறு கௌடபாத சூத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமன் நகர நாயிகான ஸ்ரீசக்கர நாயிகா தான் எடுத்துக்கணும்னு சொல்ற கௌடபாதர் சூத்திரத்தில். 57. சிந்தாமணி கிரகாந்தஸ்த. சிந்தாமணிகளால் நிர்மிக்கப்பட்ட வீட்டில் இருப்பவள். மனம் நினைப்பதை தந்தருளும் ரத்தனம் சிந்தாமணி. பல சிந்தாமணி ரத்தனங்களை கொண்டு அமைக்கப்பட்ட மாளிகை சிந்தாமணி கிரகம். அதில் வசிப்பவள். அடுத்தது பஞ்ச பிரம்மாசன ஸ்தித. 5 பிரம்மங்களான ஆசனத்தில் அமர்ந்திருப்பவள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன். இவன் 4 பேர் கட்டிலோட 4 காலம் இருக்கா. அது மேலே சதாசிவன்ற படுக்கையில் அம்பாள் உட்கார்ந்துருக்கான்னு வருது. ஸோ 5 சதா கண்மூடி தேவியின் தியானத்தில் பிரம்மன் நிலையில் இருப்பதால் பஞ்ச பிரம்மாசன ஸ்திதான்னு சொல்கிறது. இது உத்தரகோச மங்கையில் பார்த்தா அந்த 2 கோபுரம் இருக்கும். அம்பாளுக்கு ஒரு கோபுரம், மங்களநாயகிக்கு ஒரு கோபுரம், ஈஸ்வருக்கு ஒரு கோபுரம், மங்களநாதருக்கு. ஸோ அதில் ஒரு கோபுரத்தில் இது பார்க்கலாம். நீங்கள் 5 பிணங்களாட்டமே 5 பேர் இருப்பா. அது மேலே அம்பாள் உட்காந்துருக்கா மாதிரி இருக்கும். வேறு எங்கேயுமே நான் பார்க்கல. தென்னிந்தியாவில் உத்தரகோச மங்கையால் தான் இதை பார்த்தேன். அதை 59வது நாமாவளி. மகாபத்மாடவி சம்ஸ்தா. பெரிய தாமரை. பத்மாடவி மகாபத்மா அடவி சம்ஸ்தா. அடவினா காடு. ஸோ பெரிய தாமரை காட்டில் வசிப்பவள் வருது. மகாபத்மாடவி சம்ஸ்தா. பெரிய தாமரை காட்டில் வசிப்பவள். இந்த தாமரை காடு சிந்தாமணி கிரகத்தின் நடுவில் உள்ளது. பிரம்மாந்தரத்தில், அதாவது உச்சி மண்டையில் ஓட்டுக்கு கீழே உள்ள இதையே ரெஃபர் பண்ணுறார். இந்த குண்டலினி சக்தி இதெல்லாம் சொல்லும்போது மேலே சகஸ்திரள பத்மஸ்தா அப்படி வருது இல்லையா, அதையும் இங்கே ரெஃபர் பண்ணுறார். மகாபத்மம் என்பது ஒரு சிறந்த யானை இனம். அத்தகைய யானைகள் நிறைந்த காடு கஜாரண்யம். ஆனால் திருவானைக்கா கஷேத்திரம் அது உரைபது அகிலாண்டேஸ்வரி என்று பெயர் கொண்ட தேவி. இந்த மகாபத்மா அடவின்னா தாமரை மட்டும் இல்லை, இந்த கஜங்களையும் குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து 60வது நாமாவளி. கதம்ப வனவாசினி. கதம்ப மரக்காட்டில் வசிப்பவள். சிந்தாமணி கிரந்தத்தை சுற்றி பெரிய மணி மண்டபம், அதை சுற்றி கடம்ப மரக்காடு, அதில் வசிப்பவள். இது முன்னாடி சொல்லியிருக்கேன். காஞ்சிபுரம் பக்கத்தில் கடம்பவனம் ஒரு ஊர் இருக்குது. சுற்றி கடம்ப மரங்கள். கடம்ப மர புஷ்பம் சின்ன 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 சிகப்பு கலரில் இருக்கும். அப்படியே கீழே கொட்டி கிடக்கும் அப்படியே. ஸோ அந்த அந்த கதம்பவன புஷ்பத்தை இருக்கிற தேனீக்கள் உறிஞ்சி அந்த தேனை சேர்த்து வச்சா அதான் காதம்பரி. அந்த காதம்பரி தேனியில் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தம் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. கதம்ப மர வாசினி. கதம்ப மர காட்டில் வசிப்பவள். இந்த கடம்ப மரம் மஞ்சள் கடம்பு சொல்லுவாள்.
கடம்ப மரத்தில் உட்காரக்கூடாது. அசிவித்யா உபாசகர்கள் யாருமே அம்பாளை உபாசிக்கலாம் பண்ணுறவன் கரும்பு கடிக்கக்கூடாது, கடம்ப மரத்தில் உட்கார ஊஞ்சல் பலகா தான் இருந்தாலும் கடம்ப மரத்தில் பண்ணுவாள். பலகாவே அதில் உட்காந்து அம்பாள் உபாசிக்கிறவா உட்காரக்கூடாது. அம்பாள் சுரூபமாகவே இருக்குது. ஈஸ்வரவனா உட்காரலாம், நம்ம உட்காரக்கூடாது எல்லாம். ஸோ இந்த ஸ்ரீபுரத்தில் 25 தத்துவங்களின் வடிவால் உலோகங்கள் ரத்னங்கள் 25 கோட்டை இருக்குது. அப்புறமா நடுவில் தான் ஸ்ரீசக்கரம் வருது. அதில் தங்கம் வெள்ளி என்ற இரு மதிலுக்கு நடுவில் தங்கம் தக்க கோட்டை ஒரு ஒரு அப்படியே வருது. அப்புறம் வெள்ளிக்கோட்டை, இதுக்கு நடுவில் கடம்பவனம் இருக்குதுன்னு சொல்லுது ஸ்ரீசக்கரத்தில். மதுரை கஷேத்திரத்துக்கு மதுரையே கடம்பவனம் தான் பேர். இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் உத்திரமேரு போகிற வழியில் கடம்பவனம் இருக்குது. மதுரையம்பதி ஆலவாய்ப்பதி சொல்லக்கூடிய இந்த ஹாலாசிய கஷேத்திரமே கடம்பவனம் தான் சொல்லியிருக்கான் அந்த காலத்தில். அதை அழிச்சு தான் அந்த கோவிலே கட்டுறா அந்த காலத்தில் இந்திரன். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம 60 நாமாவளி பார்த்துருக்கோம். இன்னையோட இது நான் இந்த பகுதியை நிறைவேற்றிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வேண்டுகோள், நேயரி வேண்டுகோள் கணக்கு தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் ஜனங்க 100 பேரோட பார்க்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணாதான் அவள் பாப்பா அதை. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன்.